Hi everyone, welcome back to another video. Cook with Comali season 4 la Sherin cook panna beetroot halwa எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில கொஞ்சமா கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு விருப்பமான dry nuts ஆட் பண்ணி இத ரோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். நான் cashews மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில துருவுன பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பீட்ரூட் இந்த கீலே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பீட்ரூட்டோட கலர் சேஞ்ச் ஆகி இதில் இருக்கிற வாட்டர்லாம் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் வரைக்குமே இதை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 3/4 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு பாலில் பீட்ரூட்டை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த பால் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் ஃப்ளேவருக்காக 4 ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையுமே நல்லா கலந்து விடலாம். இப்போ பால் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இலகி வரும். ஸோ அது இலகினதுக்கப்புறமா அதுவுமே அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண சுகர் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கோவா ஆட் பண்ணிக்கிறேன். நான் சுகர்லெஸ் கோவா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஸ்வீட்னஸ் உள்ள கோவா ஆட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா சுகரோட குவான்டிட்டியை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி நம்ம மில்க் சுகர் அண்ட் கோவா ஆட் பண்ணுறதால ரொம்ப ரிச்சாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேஷ்யூஸை இதில் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண கோவா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் பேனில் இந்த ஹல்வா ஒட்டாமல் வருது. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான அண்ட் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.